சீரரா செல்வம் போல் சேர்க்கவே என் ஆசான் வீரராகவிற்கு புகழ். வணக்கம். சாவை வென்ற சனாதனம் வரிசையிலே இன்று இந்து மதத்தின் ஒரு தனிச்சிறப்பான ஒரு விஷயத்தை பார்க்க இருக்கிறோம். அது என்னென்னா, இறைவனுடைய அடியார்கள் இறைவனை விட உயர்ந்தவர்கள்னு இங்கே சொல்கிறாங்க. இது உலகத்தில் வேறு எந்த மதத்திலையும் சொல்லப்படவில்லை. இறைவனுடைய அடியார்கள் எல்லா மதங்களையும் மதிக்கப்படுகிறார்கள், அது இல்லைன்னு சொல்லலை. எல்லா மதங்களையும் மகான்கள் இருக்கிறார்கள், அவர்கள் மதிக்கப்படுகிறார்கள். அவர்கள் இறந்த பிறகு கூட அவருடைய புதைக்கப்பட்ட இடத்துல சென்று வழிபாடு செய்கிறார்கள். அதெல்லாம் உண்டு தான். ஆனால் இந்து மதத்தினுடைய ஒரு தனிச்சிறப்பு என்னென்னா, பகவானை விட அவர்கள் உயர்ந்தவர்கள் அப்படின்றாங்க. இதை கேலி பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்க, இதை விட மடத்தனம் வேறு எதுவும் கிடையாது. படைத்தவன் பகவான், படைக்கப்பட்டவன் அடியவன், அவன் இல்லாமல் இவன் கிடையாது. அப்படி இருக்கிற போது இவன் எப்படி அவனை விட உயர்ந்தவனாக முடியும்? சும்மா நீங்களே பேசிக்கிறதா என்று கேட்கிறார்கள். அதனால் அடியவர்களுடைய சிறப்புகள் என்ன, ஏன் அப்படி சொல்கிறாங்க, அடியவர்கள் உயர்ந்தவர்கள் என்று ஏன் சொல்கிறாங்க என்பதை இந்த சொற்பொழிவிலே பார்க்கலாம். இப்போது இறைவனுக்கும் அடியவர்களுக்கும் உள்ள வேறுபாடுகளை ஒன் பை ஒன்னாக சொல்லி வரேன். இறைவன் இயற்கையிலேயே மாயையை வென்றவன். இப்போ நாமெல்லாம் மாயையில் தானே மாடிட்டு முடிக்கிறோம். நமக்கு ஒரு ஸ்வீட் ஷாப்பை பார்த்தா ஆசையாக இருக்குது, ஒரு ஹோட்டலை பார்த்தா ஆசையாக இருக்குது, ஒரு கிளப் டான்ஸை பார்த்தா ஆசையாக இருக்குது. என்னது? மாயை. இதெல்லாம் ஒரு கவர்ச்சி ஆண்டவன் மாயை மூலமாக கொடுத்துருக்கான். அப்போ நாம் மாயை எதிர்த்து போராட வேண்டியிருக்கு. சில பேர் என்ன பண்ணுறாங்க, அங்கே போனால் தானே வம்பு, ஆற்றுக்கு போவானே செருப்பு கழட்டுவானே, அந்த மாதிரி இடங்களை தவிர்த்திட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்கிறவங்க சில பேர் இருக்காங்க. அப்படி இல்லாமல் எங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் இரண்டரை கலந்தது, இது எங்களால் தவிர்க்க முடியாதுங்க அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் இறைவனுக்கு இந்த பிரச்சனை இல்லை. இறைவன் ஒரு நாளும் மாயையினாலே ஆட்படுத்தப்படவில்லை. அவன் மாயையை கடந்தவன். அப்போ மாயைங்கிற பிரச்சனையே அவனுக்கு இல்லை. ஆனால் அடியவர்களுக்கு அப்படி இல்லைங்க. அவர்கள் சாதாரண மனிதர்களாய் பிறந்தவர்கள். பல ஜென்மங்கள் போராடி இந்த மாயையை ஜெயித்திருக்கிறார்கள். ஜெயித்த பிறகு கூட பல முறை நழுவி விழுந்திருக்கிறார்கள். தொண்டரடி பொடியாழ்வார் தேவதேவியினுடைய அழகில் மயங்கிட்டார் இல்லையா? அது மாதிரி திருநீலகண்டர் கதை என்ன? அப்போ சைவத்திலையும் வைணவத்திலையும் அடியவர்கள் வழுக்கி விழுந்த கதைகள் இருக்கின்றன. ஆனாலும் அவர்கள் எழுந்து நிற்கிறார்கள். இதை பார்க்குற போது நம்ம என்ன சொல்ல வேண்டியிருக்கு? இறைவன் இயற்கையிலேயே மாயையை கடந்தவனாகையினாலே அது ஒன்றும் அவனுக்கு பெருமை இல்லை. ஒரு 25 வயசு மனிதன் 2 காலில் நடக்கிறான், ஒரு காலில் நிற்கிறான், ஒரு காலில் நொண்டி அடிக்கிறான் அப்படின்னா அது அவனுக்கு பெருமை இல்லை. ஆனால் ஒரு பிறந்த குழந்தை ஒரு 8 மாதம் 9 மாதம் ஆகுது, இப்போ தான் செவுத்தை பிடிச்சிக்கிட்டு தத்தக்கான்னு நிற்க முயற்சி பண்ணுது. அந்த குழந்தை எந்த பிடிமானமும் இல்லாமல் நின்னாலோ நடந்தாலோ அது ஆச்சரியம் இல்லையா? அதுபோல் மனிதர்களாய் பிறந்து மாயையிலே சிக்கியவர்கள் மாயையை ஜெயிக்கிறார்கள் என்றால் அதுதான் ஆச்சரியம். பகவான் இயற்கையிலேயே மாயையை கடந்தவன், அதனால் அவன் மாயையை ஜெயிக்கிறது அவனுக்கு ஆச்சரியமே கிடையாது. அது அந்த விஷயத்திலே அடியவர்கள் பகவானை விட சிறப்பானவர்கள் என்பதை தெரிய வருகிறது. அடுத்து இந்த அடியவர்களுடைய ரேரிட்டி ஒரு சமுதாயத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த சமுதாயத்துலேயுமே பணக்காரங்க குறைவாக தான் இருப்பாங்க.
இப்போ முழு இந்தியாவிலையும் ஒரு முகேஷ் அம்பானி தானே இருக்கார், ஒரு டாட்டா, ஒரு பிர்லா தானே பார்க்குறோம். எல்லோரும் பணக்காரங்களாக இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் அரிதானவர்கள் தான் இல்லைங்கள. உலக சந்தையிலே பார்க்கிற போது முகேஷ் அம்பானியை விட பணக்காரங்க இருக்கிறாங்க. அப்போது உலக பணக்காரர்கள் வரிசையில் நிறைய பேர் பார்க்கலாம். நீங்கள் முதல் பணக்காரர்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் கூகுளில் லிஸ்ட்டை போட்டிங்கன்னா, முன்னெல்லாம் 10 பேர் சொல்லிக்கிட்டு இருந்தான், இப்போ 100 200ன்னு சொல்கிறான். இந்த ட்ரம்ப்பு, அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப்பு பெரிய பணக்காரர் தான். கார் வந்து தங்கத்திலே செஞ்சுருக்கான் தான். அந்த ஆளையே வந்து என்ன வரிசையில் வர்றாருன்னா, அவர் 100க்கு மேலே வருது அவர் பேர். அவருக்கு மிஞ்சின அப்பன்லாம் இருக்கான். அப்போது பணக்காரர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், அரிதாக இருந்தால் கூட. அதே மாதிரி திறமைகள், பாட்டு பாடுறவன், நடிக்கிறவன், எழுத்தாளர், கவிஞன், இவங்கெல்லாம் டேலண்ட் உள்ளவங்க. அவங்க அரிது தான், 1,00,000 ஒரு இடத்த பார்க்க முடியும். ஆனால் அந்த மாதிரி டேலண்ட் உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்களே உலக சந்தையில். இப்போ வந்து தமிழ்நாட்டில் பி சுஷீலா ரொம்ப அழகாக தேன் மாதிரி பாடுறாங்கன்னு சொல்கிறோம். தமிழ்நாட்டில் இன்னொரு பி சுஷீலா கிடையாது, அரிதுதான். ஆனால் அகில இந்திய சந்தைன்னு வரும்போது என்ன ஆகுது, அதை விட இந்த இந்தி பாடகி லதா மங்கேஷ்கர், அவங்களுக்கு வாய்ஸ் கரிஸ்மா அதிகம், ஃப்ரீக்குவன்சி அதிகம், புகழும் அதிகம். அந்த மாதிரி பார்க்குற போது உலக சந்தையிலே பார்க்குற போது அரிதாக பாடக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். பலசாலின்னு எடுத்துக்குவோம். இப்போ மிஸ்டர் மதுரை, மிஸ்டர் சென்னைன்னு கொடுக்குறாங்க. ஒருத்தன் தான் இருப்பான் மிஸ்டர் சென்னைன்னு பாடி பில்டிங்கில். ஆனால் உலக சந்தைன்னு வரும்போது மிஸ்டர் இந்தியா, மிஸ்டர் அமெரிக்கா, மிஸ்டர் வேர்ல்டு அப்படிலாம் இருக்குது. அப்போது அழகானவர்கள்னு எடுத்துக்கிட்டால் இங்கே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற நடிகர்கள் ரொம்ப அழகானவங்க தான். ஆனால் இந்திய நடிகர்களோட கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு மார்க்கெட் அதிகம். அகில உலக சந்தைக்கு வரும்போது ஷான் கானரி மோஸ்ட் ஹேண்ட்ஸம் மேன் அப்படி சொல்கிறாங்க. அப்போ அழகானவர்கள் அரிதானவர்கள் தான், ஆனால் அப்படி நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் அடியவர்கள் என்று எடுத்துக்கொண்டால் அவர்கள் அரிதானவர்கள் மட்டுமல்ல, அந்த மாதிரி விரல் விட்டு எண்ணுறதுக்கு நிறைய பேர் இல்லை. அடியவர்கள்னு சொல்லி நீங்கள் வந்து ஆயிரக்கணக்கில் லிஸ்ட்டு போட முடியாது. அதாவது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இப்போ பல்லாயிரம் ஆண்டுகளில் நீங்கள் லிஸ்ட்டு போட்டு நிறைய பேர் வரும். இந்த காலகட்டத்தில் இப்போ வந்து 2026 மகான்கள் எத்தனை பேர் அப்படின்னா ரொம்ப குறைவாக தான் இருப்பாங்க. அப்போது இந்த ரேரிட்டி இருக்கே, இது வந்து பெரிய விஷயம். பகவான் கடவுளுங்கிறது உலக வேர்ல்டு ஃபேமஸ். அந்த ஆள் எங்கேயும் இருக்கிறான், எல்லா நாட்டிலையும் கடவுள் ஒத்துக்கொள்ளப்பட்டவனாக இருக்கிறான். சரி, இந்த அடியவர் என்பது யார்? ஹூ இஸ் எ டிவோட்டி? டெஃபினிஷன் என்ன அப்படின்னா 2 வரி தாங்க. 1 அவன் மாயையை வென்றவன், 2 இறைவனுக்கு தொண்டு செய்வான். இது 2 தான். இந்த 2 விஷயம் யாருக்கு இருக்கோ அவன் அடியவன். சிலருக்கு 1 இருக்கும், 1 இருக்காது, அவங்க அடியவர்கள் ஆக மாட்டார்கள். இந்த 2 இலக்கணங்களும் பொருந்தினவர்கள் அடியவர்கள். இவங்ககிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இவங்க உரமோர் மாதிரி. ஒரு குடம் நிறைய பால் இருக்குது, ஆனால் ஒரே ஒரு சொட்டு மோர் அதை விட்டிங்கன்னா அந்த ஒரு குடமும் தயிராகிடும். ஒரு சொட்டு மோர் இருந்துக்கிட்டு 10 லிட்டர் பாலை தயிராக்கிடுச்சு. இந்த அடியவர்கள் உரைமோர் போன்றவர்கள். அவங்க ஒரு ஊரில் இருந்தாங்கன்னா அந்த ஊர் பூரா திருத்திடுவாங்க அவங்க போதனையினாலே, அவங்களுடைய ஒரு இருப்பினாலே, அவங்களுடைய தாக்கத்தினாலே. அது தவிர அவங்க உடம்புல ஒரு சாத்விக் ரேடியேஷன் இருக்கும். அவங்க வாழ்கிற வாழ்க்கை முறை, கொள்கைகள், இதை பார்க்கையில்
அவங்க உடம்புல இருந்து சில கதிர்வீச்சு எமனேட் ஆகும். அது சாத்விக ரேடியேஷன். அது மற்றவர்களை தாக்கப்படுத்தும், மற்றவர்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். நல்லார் ஒருவர் உளறியல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழைன்னு தானே. ஏன் உலகத்தில் 800 கோடி பேர் இருக்கான், ஒருத்தன் நிலவு நடந்தால் போதும், ஆண்டவன் விட்டுறான் உலகத்தை அழிக்காமல். அந்த ஒருத்தன் மேலே அவனுக்கு அவ்வளோ மரியாதை. இந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஒரு நடந்த உண்மை சம்பவங்க. ஒரு வைஷ்ணவ கோஷ்டி பிரதான ஆச்சாரியரோடு ஒரு ஊராக போகும்போது ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் அந்த கிராமமே சேர்ந்து அவங்கள எதுக்குது, எங்கள் ஊருக்கு வராதிங்க, தான் விழுகும் உங்களுக்கு, அடித்து விரட்டிட்டாங்க, போங்கடா வெளியேன்னு. அப்போ இவர்கள் ஊருக்கு வெளியே இருக்கிற ஒரு மரத்தடியிலே தங்கியிருந்தார்கள். அப்போ அந்த ஆச்சாரியரை பார்த்து சிஷியர்கள் கேட்டாங்க, சுவாமி என்ன இப்படி ஒரு எதிர்ப்பு மரியாதை இது வரைக்கும் நம்ம பார்க்கல, ஒரு ஊரே நமக்கு எதிர்ப்பாக இருக்குது அப்படின்ன போது ஒரு ஆச்சாரியர் சொன்னாரா, அங்கே இருக்கிறவர்களுக்குள்ளே ரொம்ப ஒரு சாத்விகமான சீடரை கூப்பிட்டுக்கோ, இங்கே வருமையா, நீங்கள் டெய்லி காலையில் இந்த குளத்தில் போய் பல் விளக்குறீர்கள் இல்லையா, நாளையிலேருந்து ஒரு 10 நாளைக்கு அந்த ஊர் ஜனங்க எங்கள் தண்ணி எடுக்கிறாங்களோ குடிக்கிறதுக்கு, அங்கே போய் நீ கை கால் முகம் கழுவும் காலையில் எழுந்த உடனே, இது நம்ம உத்தரவு அப்படின்னார். அப்புறம் ஏன் எதுக்குன்னு கேட்காம அதே மாதிரி அந்த ஊரில் தண்ணி எடுக்கிற குளத்தில் போய் முகம் கழுவி கை காலெலாம் கழுவிட்டு வருவார். இது என்ன ஆச்சு, இவர் அந்த மாதிரி முகம் கை கால் கழுவின தண்ணீர் அந்த குளத்தில் விழுந்ததுனால இவர் உடம்பில் இருக்கிற சாத்வீக கதிர்வீச்சு அந்த தண்ணீரை பட்டு அந்த தண்ணி குளம்பூரம் பரவி அந்த தண்ணீரை அந்த ஜனங்கள் குளத்தில் மொண்டு போய் குடித்ததுனால அவங்க எல்லோரும் புத்தி திருந்தி 20 நாளில் அந்த முழு கிராமமும் இவங்க காலில் விழுந்து, நீங்கள் வாங்க, எங்களுக்கு நல்ல உபதேசம் பண்ணுங்கள், நாங்கள் தெரியாமல் உங்களை விரட்டிட்டோம் என்று மன்னிப்பு கேட்டதாக வரலாறு எழுதப்பட்டிருக்கிறதுங்க. அப்போ ஒரு அடியவருடைய மகத்துவம் என்னென்னு பார்க்குறீங்களா? அது மாதிரி ஊருக்கு ஊர் அடியவர் இருக்கிறாங்க, அது மக்களை திருத்துகிறது. இப்போ கடவுள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கடவுள் எங்கும் நிறைந்தவன் தான், அவன் இல்லாத இடம் எங்கே இருக்குது? ஆனால் அவன் இருக்கிறாங்கிறதுக்காக நாட்டில் ரவுடி இல்லாமல் போயிட்டாங்களா? இப்போ ரவுடிகள்னு சொல்லி ஒரு இடத்துல வாழ்கிறாங்கல்ல, கொள்ளையடிக்கிறவன்லாம் ஒரு இடத்துல வாழ்கிறான், அங்கே கடவுள் இருக்காரா இல்லையா? இருக்கார் தானே. இருந்து என்னையா பிரயோஜனம்? கடவுள் அங்கே இருக்கிறதுனால அந்த கதிர்வீச்சினால இவன் மாறிட்டானா, இவன் குணம் திருந்திட்டானா? இல்லையே. அப்போ கடவுளுக்கு அந்த பெருமையை காணாமல் அடியவர்களுக்கு அது உண்டு. அப்போ அடியவர்கள் பெரியவர்கள். அடுத்து இந்த உலக வாழ்க்கையினுடைய கவர்ச்சி ஒன்றும் இல்லை. நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி உங்கள் ஆஃபீஸுக்கு போகிறீங்க, போகிற வழியில் எத்தனை சினிமா போஸ்டர் எப்படி போடுறான்? எல்லாம் அரை நிர்வாண பெண்கள், முக்கால் நிர்வாண பெண்கள், கவர்ச்சி, காதல் காட்சிகள், இப்படித்தானே பெருசுப்படுத்தி போடுறான். நீங்கள் பாம்பே மெட்ராஸ் மாதிரி ஊருக்கு போய் பாருங்கள், பயங்கரமாக இருக்கும். இதை வேடிக்கை பார்த்துக்கிட்டே அவன் பஸ்ஸில் அடிபடாமல் ஆஃபீஸ் போய் சேர்றதே பெரிய விஷயம். அவன் காரில் அடிபடுறான்னு இல்லையா, அது வேறு விஷயங்க. மனசில் அடிபடுறான். அந்த காட்சிகளை கண்டு மன்மத தாக்கத்துக்கு உள்ளாகி அவன் நழுவி போகிறான், ஆன்மீகத்தில் நழுவி போகிறான். ஆனால் இந்த அடியவன்கிறவன் இருக்கிறானே, இதே டிஸ்ட்ராக்ஷன்ஸ் மத்தியில் தான் அவனும் வாழ்கிறான். இப்போ தேவலோகத்தில் ஊர்வசி ரொம்பலாம் நாட்டியம் ஆடுறாங்க. இந்திரன் அதை பார்த்து சொக்கி போய் உட்காந்துருக்கான். தேவர்களெல்லாம் வாயில் ஜொல்லுபடியே உட்காந்துருக்காங்க அந்த நாட்டியத்தை பார்த்து. அதே தேவ சபையிலே முனிவர்களும் இருக்கிறார்கள், சப்த ரிஷிகள், அகத்தியர், வசிஷ்டர், விஸ்வாமித்திரர் போன்றவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அவங்க சும்மா கிழிஞ்ச வேட்டியை கட்டிக்கிட்டு தாடியை வளர்த்துக்கிட்டு எந்த மேக்கப்பும் இல்லாமல் சும்மா அப்படி தாடியை தடவி விட்டு உட்காந்துருக்குறாங்க. அவங்க அங்கே லீக் ஆகலை, அவர்கள் உள்ளம் கலங்கவில்லை. அதுபோல் அடியவர்கள் கவர்ச்சிகளுக்கு மத்தியிலே இருந்து கொண்டு தாங்கள் அதற்கு பலியாகாமல் இருக்கிறார்கள். இது மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாகுது இல்லையா? இப்போ ஒருத்தனுக்கு போய் இது புகைப்பிடிக்காதரா கெடுதல் அப்படின்னா, நான் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸில் எல்லோரும் சிகரெட் பிடிக்கிறான், நீ அங்கே உட்காந்து பாரு, நீயும் பிடிக்க ஆரம்பிச்சிடுவே அப்படின்றாங்க.
அப்போது சூழலினாலே ஒரு மனிதன் கெட்டு போகிறான் என்று சொல்கிறார்கள். ஆனால் சூழலாலே கெட்டு போகாதவன் அடியவன். அவன் மற்றவர்களுக்கு நல்ல உதாரணமாக இருக்கான். பாரு, அவரும் இதே சமுதாயத்தில் தானே இருக்கார். அவர் தண்ணி அடிக்கிறாரா, புகை பிடிக்கிறாரா, பொம்பளை பின்னால் ஓடுறாரா, திருடுறாரா, கண்ட ஆகாரம் சாப்பிட்றாரா? இல்லையே. இப்படி இதே சமுதாயத்தில் இருந்துக்கிட்டு அவர் மட்டும் யோக்கியமாக வாழ முடியுது சொல்லு அப்படின்னு கேட்குறாப்புல இருக்குல்ல. அப்போ அவர் மற்றவர்களுக்கு ஒரு மேல்வரி சட்டமாக வாழ்ந்து காட்டுகிறார். அடுத்தபடியாக இந்த அடியவர்கள் என்ன பண்ணுறாங்க, மக்கள் மத்தியிலே பழகும்போது மற்றவர்கள் தங்கள் குறைகளை அவர்களிடம் சொல்லுகிறார்கள். சாமி, எனக்கு தீராத தலைவலி, கொஞ்சம் சாமிகிட்ட சொல்லுங்கன்னு. நான் பெருமாள்கிட்ட பிரார்த்திக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி பிரார்த்திக்கிறார். அதன் விளைவாக மருத்துவத்தால் குணமாகாத தலைவலி ஒரே நாளில் ஒரு குணமாகிடுது. அதுபோல் நடக்காத கல்யாணம் நடக்குது, அடையாத கடன் அடைஞ்சு போகுது. அங்கங்கே குடும்பங்களில் இப்படி அற்புதங்கள் இந்த அடியவர்களாலே நடக்கிறது. இதை பார்த்து மக்கள் ஆன்மீக நம்பிக்கையிலே திடமாகிறார்கள், மத நம்பிக்கையிலே வலுப்படுகிறார்கள். அப்போ கடவுள் இருக்கார்ப்பா, சாஸ்திரம் இருக்குப்பா, பொய்யில்லை என்கிற ஒரு மன திருத்தம் ஏற்படுகிறது. இதெல்லாம் அடியவர்கள் தானே செய்கிறாங்க. அடுத்து இந்த நல்ல விஷயங்களை போதிக்கிறதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கடவுளுடைய அவதாரம் மேலே தோல்விங்க. ராமன் 11,000 வருஷம் இங்கே வாழ்ந்தான். அவன் உபதேசம் யாருக்கு ஏற்பட்டது? அவன் உயிரோடு இருக்கிற போதே அவனை பற்றி இல்லாத முள்ளாதும் புரணி பேசக்கூடிய செலவு தொழிலாளி இருந்தான். அவன் மனைவி தூக்கிட்டு போகிறதுக்கு ஒரு ராட்சசன் இருந்தான். அங்கே திருந்தலையே மக்களுடைய மனசு. கிருஷ்ணன் பகவத்கீதை சொன்னான் அர்ஜுனனுக்கே அது ஏறலை மண்டையில். அவன் ஆமாமான்னு தலையாட்டி கேட்டுக்கிட்டு அந்த பகவத்கீதை முடிஞ்ச பிறகு, மகாபாரத யுத்தம் முடிஞ்ச பிறகு மகா கெட்டவனாக தானே இருந்தான் அவன், திருந்தலையே அவன். அப்போ ஆஸ் அ போதகர், ஒரு பிரச்சாரம் பண்ணக்கூடியவராக இருக்கக்கூடிய பகவானுடைய அவதாரம் தோல்வி. ஆனால் இந்த மகான்கள் அடியவர்கள் அவர்கள் பிரச்சாரம் பண்ணும்போது என்ன ஆகுது? ராமானுஜர் பிரச்சாரம் பண்ணார்னா ஊர் விட்டு ஊர் போனால் அவர் பின்னால் 2000 பேர் 5000 பேர் போவோம். ஒரு கேரளா பொம்பளை பார்த்துட்டு, ஓய் என்னையா வெறும் 4 முளை துண்டு கட்டியிருக்கு இடுப்பில், ஆனால் உன் பின்னால் இவ்வளோ கூட்டம் வருது அப்படின்னு கேட்டாலாம். அப்போ அவருடைய பிரச்சாரம் எஃபெக்டிவாக இருந்தது, கிருஷ்ணனுடைய பிரச்சாரம் எஃபெக்டிவாக இல்லை. அடியவர்களுடைய பெருமை அது. அப்போது ஒரு நகைச்சுவையாக சொல்லுவாங்க, திருக்குறுங்குடின்ற ஒரு இடத்துல ராமானுஜரை பார்த்து பெருமாள் கேட்டாரான், ஓய் நானும் 10 அவதாரம் எடுத்தேன் இந்த மக்களை திருத்தலாம்னு, ஒரு பையன் திருந்தலை, எனக்கு ஃபாலோவர்னு ஒருத்தரும் வரல. ஆனால் நீர் வந்தீர், சும்மா காசாயத்தை கட்டிட்டு ஊர் ஊராக போனீர், எல்லோரும் உன் பின்னெல்லாம் வர்றாங்களே, அது எப்படிப்பா அந்த ரகசியம் சொல்லிக் கொடு எனக்கு. யூ ஆர் அ கிரேட் சக்ஸஸ் அஸ் அ ப்ரீச்சர், பட் ஐ எம் அ கிரேட் டிஃபீட் அப்படின்ன போது சொல்லித்தரேன். ஒரு முறைப்படி கேளு, கீழே உட்காந்து சிஷ்யனாக கேளு, நான் மேலே உட்காந்து குருவாக சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி ராமானுஜர் பெருமாளை சிஷ்யனாக்கி அவருக்கு வைஷ்ணவ நம்பின்னு ஒரு தாசநாமம் கொடுத்து அங்கே பகவானுக்கு உபதேசம் பண்ணாராம். அப்படி சொல்லுவாங்க திருக்குறுங்குடியில் ஒரு கதை. அப்போது போதனைகள் செய்வதிலே இறைவன் தோல்வி அடைந்து விட்டான். அவன் பிரச்சாரம் எடுபடலை. ஆனால் ஆச்சாரியர்கள் வெற்றி பெற்றார்கள். அப்போது இந்த மதங்கள் எப்படி பரவுது அப்படின்னா, கடவுளால் பரவலை. ராமன் வந்த பிறகு ராம மதம்னு ஒரு மதம் பரவிச்சா? இல்லை. கிருஷ்ண மதம் என்ற ஒரு மதம் பரவிச்சா? இல்லை. மதங்கள் பரவியதெல்லாம் மகான்களாலே. ராமருக்கு பின்னால் வந்த மகான்கள் தான் ராமன் மகிமையை பரப்பினார்கள். ஒரு ராமதாசர், ஒரு துளசிதாசர், அவங்க தான் மதத்தை பரப்பினாங்க. வைணவமும் அப்படித்தான், சைவமும் அப்படித்தான். 63 நாயன்மார்கள் இல்லைன்னா சைவம் ஏது? 12 ஆழ்வார்கள் இல்லைன்னா வைணவம் ஏது? அப்போ அங்கே கடவுள் தோல்வி அடைந்த ஒரு விஷயத்தில் மகான்கள் வெற்றி கண்டு விட்டார்கள் அல்லவா? அதனால் நீங்கள் இந்த
புத்த மதம் இந்தியாவில் தோன்றியது. புத்தர் ஒரு இந்து ராஜாவுடைய மகன்தான். அவர் இந்தியாவில் தான் புத்த மதத்தை முதல்ல ஸ்தாபகம் பண்ணார். இந்தியாவினுடைய கொள்கைகளுடைய தாக்கம் அவருடைய போதனையில் ரொம்ப இருந்தது. அவர் கர்மா தியரிலாம் ஒத்துக்கிறார். நீங்கள் இப்போவும் போய் புத்த மடங்களுக்கு போனீங்கன்னா அவங்க இந்த பௌத்த மதத்தின் கொள்கையாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்குற போது ஒன்று சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? புத்தம் சரணம் கச்சாமி, புத்தரை நான் சரணடைகிறேன், குட்டு. தர்மம் சரணம் கச்சாமி, புத்த மதத்தை சரணடைகிறேன், பெட்டர். சங்கம் சரணம் கச்சாமி, பௌத்த பிக்ஷுக்களை அடியவர்களை சரணம் அடைகிறேன், பெஸ்ட். குட்டு, பெட்டர், பெஸ்ட். புத்தர் குட்டு, மதம் பெட்டர், அடியவர்கள் பெஸ்ட். அப்படி தான் அவங்க இப்போவும் சொல்லுவாங்க. புத்தம் சரணம் கச்சாமி, தர்மம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி. அப்போது அடியவர்களுடைய பெருமை இங்கே இந்தியாவினுடைய தாக்கத்தினாலே பௌத்த மதத்தில் எப்படி ஏற்பட்டிருக்கு பாருங்கள். இப்போது இந்த கடவுள் இல்லாத இடம் இது ஒரு இடமும் இல்லை. உங்களுக்கு தியானம் பண்ண முடியும், மனசை அடக்கி தியானம் பண்ண முடியும்னா கடவுளை இங்கேயே பார்க்கலாம். கனடாவில் பார்க்கலாம், அட்லாண்டிக்காவில் பார்க்கலாம், ஆஸ்திரேலியாவில் பார்க்கலாம், பாலைவனத்தில் பார்க்கலாம், எங்கேயும் பார்க்கலாம். ஆனால் அடியவர்களே அவர்கள் இருக்கும் இடங்களில் மட்டும்தான் பார்க்க முடியும். நீங்கள் தியானம் பண்ணுறீங்கிறதுக்கு அடியவர்கள் உங்கள்கிட்ட ஓடி வர மாட்டாங்க. நீங்கள் தான் அங்கே தேடி போகணும். இது அவர்களுக்கு தகுதி முறைப்படி பார்க்குற போது ஒரு உயர்வு இல்லையா? காட் இஸ் சீப்பர், வேறஸ் டிவோட்டீஸ் ஆர் ரேரர். இந்த இப்படிப்பட்ட காரணங்களாலே பகவான் என்ன நினைக்கிறான்? இந்த அடியவர்கள் பல கோடி பேரில் ஒருத்தன் உருவாகிறான். பல ஜென்மங்களில் அடிபட்டு ஒருவன் அடியவன் ஆகிறான். அவன் டைமண்ட் வைரத்தை விட உயர்ந்தவன். அப்படி அவனை பிரியமாக வச்சுருக்கிறான். அதனால் ஒரு அடியவர் மீது நீங்கள் தப்பு பண்ணினீங்கன்னா பகவான் அந்த குற்றத்தை மன்னிக்கிறதே இல்லை. ரொம்ப கோவப்படுறான். ராமாயணத்தில் அனுமன் ராமனை சுமந்திருக்கான் தோள் மேலே. ராவணனோட யுத்தம் பண்ணும்போது அனுமன் சொன்னால், ராவணன் தேர் மேலே நின்று சண்டை போடுறான், நீங்கள் சுவாமி தரை மேலே நின்று சண்டை போடுறீங்க, நல்லல்ல. ஸோ ஸ்டேட்டஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா, ப்ரோட்டோக்காலு. நீங்கள் என் தோள் மேலே ஏறிக்கிங்க. நீங்கள் அனுமன் என்ற வாகனத்தின் மேலே அமர்ந்து ராமர் சண்டை போட்டாருன்னு இருக்கட்டும் அப்படின்னு ராமரை தாங்கிக்கிட்டான் தோளில். அப்போ ராவணன் ராமன் மேலே ஏகப்பட்ட அம்பு போட்டான். அப்போல்லாம் அவன் ராமன் அப்செட் ஆகலை, கோபம் கூட படலை. ராவணன் பார்த்தான், இந்த குரங்கு போய் அனுமன் அவனை தாங்கிக்கிட்டு இருக்கிறனால தான் இந்த ராமனுக்கு வெற்றி மேலே வெற்றி வருதுன்னு சொல்லி அனுமன் ஒரு அம்பை போட்டான். அப்போ ராமனுக்கு கோபம் வந்துடுச்சு. என் மேலே அம்பு போட்ட ஓகே, என் அடியவன் மேலே இருக்கிற அம்பு போட்ட அவனுக்கு என்ன பண்ணான் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் ராவணனை கொன்றான் அப்படின்னு வருது. அப்போ கோபம் வராத ராமனுக்கு கோபம் ஏன் வந்தது? எப்போது வந்தது? அடியவன் மீது அம்பு விழுந்த போது வந்தது. அதே மாதிரி இந்த சீதை இருக்காளே, அவளை தூக்கிட்டு போயிட்டான் ராவணன் இலங்கைக்கு. இப்போது இந்த இந்திரனுடைய மகன் காக வடிவம் எடுத்து சீதையினுடைய மார்பில் உட்காந்து கொத்தின போது ராமன் ஒரு புல்லை பிடுங்கி அதில் பிரம்மாஸ்திரத்தை ஜெபிச்சு ஏவினா அதை விரடிச்சு காக்கா ஓடிச்சு. அந்த காக்கா எங்கெல்லாம் ஓடுதுன்னா 14 உலகங்களுக்கும் ஓடிச்சு. இந்திரலோகம் போச்சு, யமலோகம் போச்சு. எங்கேயும் அவனை காப்பாற்றுறதுக்கு ஆள் கிடைக்கல. கடைசியில் வேறு வழி இல்லாமல் ராமர் காலில் விழுந்தான் இல்லையா? இப்படி அஸ்திரம் வச்சிருக்கிற போது சீதையை ராவணன் தூக்கிட்டு போன பிறகு ராமன் என்ன செய்திருக்கணும்? அதே மாதிரி ஒரு புல்லை பிடிங்கி பிரம்மாஸ்திரம் எடுத்து சீதை எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியல, நீ விரட்டி பிடிச்சி யார் அவளை தூக்கிட்டு போனோன்னா அவனை அடி அப்படின்னு சொல்லியிருந்தால் அடிச்சிருக்குமா இல்லையா? அப்போவே ராவணன் கதை முடிஞ்சிருக்கும்ல. செஞ்சானா? செய்யலையே. ஆக்டிங்கில் கொடுத்தான். ஐயோ சீதை யாரை தூக்கிட்டு போயிட்டாங்களே, எனக்கு ஒன்றும் தெரியலையே, அவள் எங்கே இருக்கான்னு தெரியலையே. அனுமன் தூது அனுப்புகிறான், தெற்க போ, பல பேரை வடக்க தெற்கெல்லாம் போங்க, எங்கே தேடி பாருங்கள்
அப்படின்னு ஒரு ஆக்டிங் கொடுத்து 9 மாதம் சீதையை அழ விட்டான். அதுக்கப்புறம் தான் போய் காப்பாற்றினான்னு வருது. அப்போ காக்காசுரனிடம் அவன் காட்டிய கருணை சீதைகிட்ட ஏன் காட்டலை? அதுக்கு வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் ஒரு ரகசியம் சொல்லுகிறார்கள். என்ன, லக்ஷ்மணன் வந்து ராமனை தேடி போகணும், லக்ஷ்மணா அபயம் என்று மாரீச்சன் குரல் மாற்றி கொடுத்தபோது சீதை சொன்னால், ஐயோ உங்கள் அண்ணனுக்கு ஏதோ ஆபத்து, ஓடு ஓடு உங்கள் அண்ணனை காப்பாற்று அப்படின்ற போது லக்ஷ்மணன் சொன்னால், இது நிச்சயமாக அண்ணன் குரல் இல்லை, மாரீச்சன் குரல் மாற்றி பேசுகிறான். அடுத்து எங்கள் அண்ணனை வந்து யார் என்ன செய்ய முடியும்? அப்படியே யாராவது எதாவது செஞ்சால் நான் போய் காப்பாற்ற முடியுமா? எங்கள் அண்ணனால் முடியாத காரியத்தை நான் செய்ய முடியுமா? அதனால் அமைதியாக இருங்க, ராமனுக்கு ஒன்றும் ஆபத்து இல்லைன்னு சொன்னான். அப்போ சீதை என்ன சொன்ன, டேய் அயோக்கிய பயலே, உன் நோக்கம் தெரிஞ்சு போச்சுடா, அண்ணன் எப்போ சாவான் திண்ணை எப்போ கிடைக்கும்ன்ற மாதிரி உனக்கு புத்தி. ராமன் செத்து போயிட்டா என்ன நீ அடையலான்னு ஒரு கன்னிங் பிளான் வச்சுருக்கேன், அதனால தான் போக மாட்டேங்கிற நீ இல்லையா என்று சொன்னவனே அவங்க காதை பொத்திக்கிட்டு ஹரிஹரின்னு அம்மா நான் போகிறேன் அப்படின்னு ஓடிட்டான். இப்போது லக்ஷ்மணனுக்கு இது ரொம்ப பெரிய அம்புதச்ச மாதிரி இருந்தது. என்ன அண்ணி நம்மளை பற்றி இப்படிலாம் பேசுகிறாங்கன்னு. அதை ராமன் மனசில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணான், இது ஒரு பாகவத அபச்சாரம், ஒரு அடியவனுக்கு லக்ஷ்மணன் தன்னை விட என்ன பெருசாக நினைக்கிறவன் அவனை போய் இந்த வார்த்தை சொல்லிட்டா இவளை சும்மா விடக்கூடாது என்று அவளை அழவிட்டான். 9 மாதம் கதற விட்டான், கத்து ஓ வரமாட்டேன் நான். அப்படி 4 பக்கமும் பார்த்து ராமன் வரமாட்டானா அப்படின்னு சொல்லி சீதை அழுதுகிட்டு இருந்து 9 மாதம் கழிச்சு அதுக்கு பிறகு தானே போய் காப்பாற்றினான். அதெல்லாம் என்ன, அடியவர்களுக்கு செய்யப்பட்ட ஒரு அபச்சாரத்தினால் பகவான் அடைந்த கோபம். அடுத்து இந்த பகவான் வந்து எப்போ ஒரு தடவை அவதாரம் பண்ணுவார். கிருஷ்ணாவதாரத்துக்கு அப்புறம் பகவான் எங்கே அவதாரம் பண்ணினான்? அது முந்தின யுகம். இப்போ கலியுகம் ஆரம்பிச்சு 5000 வருஷம் ஆகி போச்சு, அதுக்கப்புறம் காணாமல் அவனே. ஆனால் அடியவர்கள் அப்படி இல்லை, 100 வருஷத்துக்கு ஒருக்கா எங்கேயாவது பிறந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போது மனிதர்களுக்கு அது ஒரு சான்ஸ் இருக்குது, அது பெரிய விஷயம். அடுத்தாப்பில் என்னென்னா, கடவுள் வந்து நமக்கு ஒரு லாங்குவேஜ் ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணிடுறார். இப்போ ராமன் பிறந்தபோது ராமன்கிட்ட போய் பேசணுன்னா நீங்கள் சான்ஸ்கிரிட்டில் பேசணும், இல்லை பிராகிருதத்தில் பேசணும், இல்லை அங்கே இருக்கிற லோக்கல் லாங்குவேஜில் பேசணும், அவ்வளோதான். இங்கே மற்ற இடங்களில் வந்து மற்ற லாங்குவேஜஸில் அவன் பேசலை. தெற்க வந்திருந்த போது அனுமன் வந்து ராமன்கிட்ட சான்ஸ்கிரிட்டில் தான் பேசினான். அதை கேட்டுட்டு தான் ராமன் வந்து அவன் சாமவேதம் ரிக்வேதம்லாம் படிச்சிருந்தால் எப்படி இப்படி பேச முடியாதியா அவன் அப்படின்னு லக்ஷ்மணன் பார்த்து சொன்னான்னு சொல்லியிருக்கு. அப்போது லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்குது பகவானுடைய அவதார காலங்களில். அவன் எங்கே அவதரிக்கிறானோ அந்த பாஷை தான் பேசுவான், அப்படி தான் எழுதியிருக்கு. ஆனால் அடியவர்கள் அப்படி இல்லையே. கேரளாவில் பிறக்கிறார் பூந்தானோ, அவர் மலையாளம் பேசுகிறாரு, நாராயணப்பட்டத்துக்கு மலையாளம் பேசுகிறாரு. இங்கே ஆழ்வார்கள் தமிழ்நாட்டில் பிறந்தாங்க, அவங்க தமிழ் பேசுனாங்க, தமிழில் பாட்டு எழுதினாங்க. புரந்தரதாசர் கன்னடத்தில் பிறந்தார், கன்னடத்தில் பாட்டு எழுதினார். ராகவேந்திரர் கன்னடத்தில் பாட்டு எழுதினார். தியாகராஜ சுவாமிகள் தெலுங்கில் எழுதினார். வடக்க பிறந்தவங்களாம் ஹிந்தியில் எழுதினாங்க. அப்போ அவங்கக்கிட்ட லாங்குவேஜ் ப்ராப்ளம் கிடையாது. அப்போ அந்தந்த மாநிலத்திலே வாழக்கூடிய மக்களுடைய வசதிக்கு ஏற்ப அந்தந்த பாஷை பேசி அந்தந்த கலாச்சாரத்தில் மக்களை அவங்க ரீச் பண்ணுறாங்க. இது அடியவர்களுக்கு மட்டுமே உள்ள பெருமை, ஆண்டவனுக்கு இல்லை. இப்படிப்பட்ட பல காரணங்களாலே இதெல்லாம் பகவான் கொடுத்த உயர்வு தான். அதனால் அடியவர்களை இறைவனை விட ஒரு படி அதிகம் என்று மக்கள் நினைக்க வேண்டும் என்று பகவான் சொன்னான், வேறு யாரும் சொல்லலை. பகவானே எழுதி வச்சது தான். எனக்கு செய்யப்படும் அபச்சாரத்தை மன்னித்து விடுவேன், என் அடியவர்களுக்கு செய்யப்படும் அபச்சாரத்தை மன்னிக்கவே மாட்டேன் என்று அவனே சொல்லியிருந்தான். இந்த அடிப்படையில் தான் அடியவர்கள் உயர்ந்தவர்கள் என்று இந்து மதம் சொல்லுகிறது. இது இந்து மதத்துக்கு உரிய ஒரு தனிச்சிறப்பு என்று கூறி விடைபெறுகிறேன். மீண்டும் அடுத்த சனிக்கிழமை சந்திப்போம். ஜெய ஸ்ரீமன் நாராயணன்.